இந்த அணையோட நிலைமையை பாருங்க. தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கெலவரப்பள்ளி அணை ரொம்பவே ரசாயன கழிவுகளோட இருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பெங்களூரோட தொழிற்சாலை கழிவுகள் எல்லாத்தையுமே இந்த அணையில கலந்துட்டாங்க. ஒரு பக்கம் காவிரி நீர் தரமாட்டேன்னு சொல்ற கர்நாடகா, இன்னொரு பக்கம் இந்த நீரை திறந்து விட்டு அவங்களுடைய ரசாயன கழிவுகள் எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு தள்ளுறாங்க. இந்த ரசாயன கழிவுகள்னால 8000 ஏக்கர் விவசாய நிலங்கள் தமிழ்நாட்டில் இந்த தண்ணீர்னாலதான் பயனடையுது. இந்த ரசாயன தண்ணீரை விடும் பொழுது அந்த காய்கறிகள் எல்லாமே நஞ்சாகும். இதுல உருவாகிற விவசாயமும் நஞ்சு விவசாயமா தான் வரும். இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் இப்ப பேசல. ஒருத்தர் தான் பேசிக்கிட்டு இருந்தாரு, அவரும் இப்ப இல்ல. பாரு, காவிரியில தண்ணி திறக்கிறான் பாரு, நல்லா பாரு. ஓசாடகள் என்னன்றான், எல்லா நச்ச ஆலைகளின் கழிவையும் அப்படியே வச்சிருக்கான். காவிரியில அவன் திறக்கும் போது திறந்து விட்டுறான்டா, தண்ணியோட வருகிறான். சீமான் அவர்களை நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கல அப்படின்னாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் அவர் இருந்திருந்தா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருக்குமா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி பதிவுகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.